பிரைஸ் த லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து சுக பலஞ்சீவனோட இந்த புதிய மாதத்தை காண செய்திருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. ஆமேன். இந்த நாளிலே நாம் பார்க்கும் காரியம் உபாகமம் 28 அதிகாரத்தில் 8 கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை பார்க்கும் பொழுது வாவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள ஒரு ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் என்னன்னா, அன்றன்றைக்கு சாப்பாடு நமக்கு கிடைக்கணும், நம்ம வேலை செய்கிறதுக்கு ஏற்ற கூலி கிடைக்கணும். அதெல்லாம் கிடைத்தா நிம்மதியாக சமாதானத்தோடு சந்தோஷமாக இருக்க முடியும். அதுதான் இங்கே கூறப்பட்டுள்ளது. உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நீ எங்கே இருந்தாலும் சரி, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இதுக்கு மேலே என்ன ஆசீர்வாதம் வேணும்? நாம் என்ன பண்ணுவோம், மெஜாரிட்டியான டைமில், அதிகமான டைமில் இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு, சூப்பர் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருப்போம். இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வதில் எந்த விதமான தப்பும் கிடையாது, சந்தோஷமாக இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இந்த ஆசீர்வாதம் எனக்கு உரித்தாக வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி அதற்கு பிரகாரம் நான் நடக்கும்போது தான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு உரித்தாகும். இதே அதிகாரத்தில் நீங்கள் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்போது இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது. அதே மாதிரி 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது, உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். இந்த 2 வசனத்துக்கு பின்பாக பார்த்தோம் என்றால் ஒரு அருமையான ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக நாம் வாசிக்கலாம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி. இந்த மாதிரி பல ஆசீர்வாதங்கள் நிறைந்த காரியம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது, எப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் செவியை சாய்த்து அவர் கூறுவதை குறித்து நான் என்னுடைய வாழ்க்கையில் அதை உபயோகிக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்போது எவ்வளவோ ஆசீர்வாதம் இருந்தாலும் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்கும். ஆனால் அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாத பகுதியை மட்டும் நாம் எடுத்துக்கிட்டு கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லுவோம். ஆனால் நான் என்ன செய்கிறேன்? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேனா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா என்பது முக்கியமான காரியம். எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் நிறைந்த காரியங்கள், உனக்கு எதிராக எவ்வளோ பேர் இருந்தாலும் அவர்கள் உங்களை மேற்கொள்வதில்லை. ஆமாம், அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆமாம், எப்பொழுது நீ அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது உன் களஞ்சியெல்லாம் குறைவில்லாமல் இருக்கும். நீ கையிட்டும் செய்யும் வேலையை ஆசீர்வதிப்பார். எஸ், அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது. அருமையான கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறவனாக இருக்கிறேனா? எனக்கு நிறைய ஆசீர்வாதம் உண்டு, அதை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க வேண்டும், அவர் வார்த்தையின் போல நடக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். இந்த மாதத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க என்னை நானே தகுதிப்படுத்த எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி நாம் அவருடைய பாதத்தில் நிறைந்து காணப்படும் பொழுது அவர் குறித்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை
அவருக்கு பிரியமுள்ள வழியில் நாம் நடந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.